இன்றைய வெற்றிமுகம் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது தன் விதியை தன் கைகளால் மாற்றி எழுதியவர் என்று உலகமே போற்றுகின்ற ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கும் தடைகளை தகர்த்து வாழ நினைப்பவர்களுக்கும் ஒரு மாபெரும் உந்து சக்தி த அயன் லேடி இரும்பு பெண்மணி என முழு உலகமே கூறுகின்ற முனிபா மசாரி அவர்களை பற்றிய தொகுப்பாகும். முனிபா மசாரி 1987 ஆண்டு மார்ச் 3 அன்று பாகிஸ்தானில் பிறந்தார். ஓவிய கலையில் ஆர்வம் கொண்ட இவர் தனது 18வது வயதில் குடும்பத்தினரின் கட்டாயத்தால் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணம் அவருக்கு மகிழ்ச்சியானதாக அமையவில்லை. அவர் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த ஒரு சம்பவம் 2008 ஆண்டு பிப்ரவரி 27 அன்று நடந்தது. முனிபாவும் அவரது கணவரும் காரில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கவனக்குறைவால் கார் விபத்துக்குள்ளானது. கணவர் காரில் இருந்து குளித்து தப்பிவிட முனிபா காருக்குள்ளேயே மாட்டிக்கொண்டார். அந்த விபத்தின் கொடூரமான விளைவுகளாக அவரது கைகளில் பல எலும்புகள் உடைந்தன. நுரையீரல் மற்றும் கல்லீரலில் பலத்த காயம் ஏற்பட்டது. மிக முக்கியமாக அவரது முதுகெலும்பு முற்றிலும் நொறுங்கியது. மருத்துவர்கள் அவரிடம், இனி உங்களால் ஒரு போதும் நடக்க முடியாது, ஓவியம் வரைய முடியாது, குழந்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டனர். மருத்துவமனையில் 2 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக கழித்த முனிபாவை அவரது கணவரும் தந்தையும் கைவிட்டனர். ஆனால் அவரது தாயார் அவருக்கு பக்கபலமாக இருந்தார். அப்போது முனிபா, மருத்துவர்கள் எனக்கு நடக்கும் திறன்தான் இல்லை என்றார்கள், உயிரே இல்லை என்று சொல்லவில்லையே என்ற விடயத்தை தன் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்கின்றார். ஒரு இரும்பு பெண்ணாக உருவெடுக்கின்றார். தன்னுடைய உடைந்த கைகளால் மெதுவாக மீண்டும் ஓவியம் வரைய தொடங்கினார். படுக்கையில் இருந்தபடியே தன் வலிகளை வண்ணங்களாக மாற்றினார். சக்கர நாற்காலியில் முதல் முறை அமர்ந்த போது அதை தன் பலவீனமாக கருதாமல், எனக்கு 2 கால்கள் போயிருக்கலாம், ஆனால் 2 சக்கரங்கள் கிடைத்து விட்டன என்று நேர்மறையாக சிந்தித்தார். விபத்துக்கு பிறகு முனிபா அடைந்த உயரங்கள் சாதாரணவை அல்ல. தன்னிடமுள்ள பன்முக திறமைகளால் அவர் உலக அளவில் பல துறைகளில் முத்திரை பதித்தார். ஊக்கமூட்டும் உரையாளர், அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக பணியாற்றினார். தனது கதையை டெட்எக்ஸ் மற்றும் சர்வதேச மேடைகள் பகிர்ந்து உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு வாழும் நம்பிக்கையை அளித்து வருகிறார். ஓர் ஓவியரானார். முனிபா ஸ்டான்வாஸ் என்ற பெயரில் தனது ஓவிய கண்காட்சிகளை நடத்தி வருகிறார். பாகிஸ்தானின் முதல் சக்கர நாற்காலி தொகுப்பாளராகவும் இருந்தார். பாகிஸ்தான் தேசிய தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக தொகுப்பாளராக பணியாற்றினார். மாதிரியாக, அதாவது ஒரு மாடலாகவும் காணப்பட்டார். சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடியே சர்வதேச பிராண்டுகளுக்கு மாடலிங் செய்து அழகின் இலக்கணத்தை மாற்றி அமைத்தார். ஒரு தாய்மையும் அடைந்தார். மருத்துவர்களின் கூற்றை பொய்யாக்கும் விதமாக நாயில் என்ற ஆண் குழந்தையை தத்தெடுத்து ஒரு சிறந்த தாயாகவும் வாழ்ந்து காட்டுகிறார். முனிபா மசாரியின் சமூக பங்களிப்புக்காக உலக நாடுகள் பல விருதுகளை வழங்கி கௌரவித்தன. பிபிசி அமைப்பினால் 2015 ஆண்டு உலகின் சிறந்த 100 பெண்கள் பட்டியலில் இவரும் ஒருவராக அங்கீகாரம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். யுனைடெட் நேஷன் உமன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அமைப்பினால் 2015 ஆண்டு ஐக்கிய நாடுகளின் முதல் பெண் தூதர் என்று அங்கீகாரம் வழங்கப்பட்டது. 30 வயதுக்குட்பட்ட சாதனையாளர்களுள் ஒருவராக 2016 ஆண்டு ஃபோர்ப்ஸ் அமைப்பினால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். கேரிக் பிரதர்ஸ் அவார்ட்ஸ் அமைப்பினால் 2017 ஆண்டு மனிதநேய பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 2018 தொடக்கம் 2020 ஆண்டு த முஸ்லிம்ஸ் 500 அமைப்பினால் உலகின் மிக செல்வாக்கு மிக்க 500 முஸ்லிம்கள் பட்டியலில் ஒருவராக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். யாரோ ஒருவர் வந்து நம் வாழ்வை மாற்றுவார் என்று காத்திருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகன் நீங்கள் தான். கதாநாயகர்கள் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை என்பது முனிபா மசாரி பெண்களுக்கு கூறும் மிக முக்கியமான அறிவுரையாகும். முனிபா மசாரியின் வாழ்க்கை பயணம் நாம் நினைத்து பார்க்க முடியாத பல வழிகளையும், அந்த வழிகளை அவர் எப்படி தனது வளர்ச்சி படிக்கட்டுகளாக மாற்றினார் என்பதையும் காட்டுகிறது.
முனிபா மசாரி பெண்களுக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் சமத்துவத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இதன் அங்கீகாரமாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியா குட்டரஸ் முனிபா மசாரியை ஐநாவின் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளில் உலகளாவிய ஆலோசகராக நியமித்துள்ளார். இந்த உயரிய பொறுப்பில் பெல்ஜியம் நாட்டு மகாராணி மெத்தில்டே மற்றும் பார்படாஸ் நாட்டின் பிரதமர் மியா மோட்லி ஆகியோருடன் இணைந்து உலகளவில் பாலின சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய சமூக வளர்ச்சிக்காக முனிபா பணியாற்றி வருகிறார். கலையுலகிலும் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். அவரது ஓவியங்கள் வெறும் வண்ணங்கள் அல்ல, அவை அவரது ஆன்மாவின் வெளிப்பாடு. அண்மையில் துபாயில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் ஆதரவோடு "And I choose to live" நான் வாழ தேர்ந்தெடுக்கின்றேன் என்ற தலைப்பில் அவரது சர்வதேச தனிநபர் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. உலகெங்கிலும் இருந்து நூற்றுக்கணக்கான கலை ஆர்வலர்கள் இதில் கலந்து கொண்டு அவரது வலி நிறைந்த ஓவியங்களை பாராட்டி சென்றனர். உள்ளடக்கிய சமூகம் பற்றி அவரது பார்வை மூலம் முனிபா மசாரி மாற்றுத்திறனாளிகள் குறித்து உலகம் வைத்திருக்கும் பார்வையை மாற்ற விரும்புகிறார். ஒரு பேட்டியில் அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படுவது உங்களது பரிதாபம் அல்ல, சமூகத்தில் அவர்களுக்கான சம உரிமை மற்றும் அங்கீகாரம். எங்களை லேபல்கள் மற்றும் தீர்ப்புகள் மூலம் பார்க்காத ஒரு மனநிலைதான் இந்த உலகத்திற்கு தேவை என குறிப்பிட்டார். ஆண்கள் பற்றி அவரது முற்போக்கு சிந்தனையும் அனைவராலும் பாராட்டப்படுகின்றது. பாலின சமத்துவம் என்பது பெண்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அதில் ஆண்களின் பங்களிப்பும் மிக முக்கியம் என்று முனிபா நம்புகிறார். பெண்களுக்கு உரிமை கொடுப்பது என்பது ஆண்களின் உரிமைகளை பறிப்பதல்ல. ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் எதிராக போராடக்கூடாது, ஒருவருக்காக ஒருவர் இணைந்து போராட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இதற்கு உதாரணமாக அவரது மகன் நாயில் வளரும் போது தன் அம்மா சமையலறைக்கு செல்லாவிட்டாலும் தன் கடின உழைப்பால் உலகையே மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற புரிதலோடு வளர்க்கப்படுவதை குறிப்பிடுகிறார். அவர் தனது அண்மை கால உரைகளில் 2026 மற்றும் அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் மக்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க 5 முக்கியமான வாழ்வியல் தத்துவங்களை பகிர்ந்துள்ளார். கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். கடந்த கால துயரங்களையும் உங்களை காயப்படுத்திய மனிதர்களையும் மனதில் சுமப்பதை தவிருங்கள் என முதல் விடயத்தை குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக, சுய ஒழுக்கம் முக்கியமானது, வெறும் உந்துதல் தற்காலிகமானது. தினசரி சுய ஒழுக்கமே உங்களை இலக்கை நோக்கி நகர்த்தும் என குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக, நீண்டகால சிந்தனை, உடனடி பலன்களை எதிர்பார்க்காமல் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளங்களை இப்போதே அமையுங்கள் எனவும் குறிப்பிடுகின்றார். நான்காவதாக, நல்ல நட்பு வட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களை ஊக்கப்படுத்தும், உங்களோடு சேர்ந்து வளர நினைக்கும் மனிதர்களுடன் பழகுங்கள் எனவும் குறிப்பிடுகின்றார். இறுதியாக, துணிச்சலாக செயற்படுங்கள். பயந்து தயங்கி நிற்பதை நிறுத்திவிட்டு உங்கள் கனவுகளுக்காக துணிந்து களமிறங்குகளிடம் வழிகாட்டுகின்றார். மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக பள்ளிகளில் பாடம் நடத்துவது, கிளவுன்டவுன் என்ற அமைப்பின் மூலம் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு உதவுவது என அவரது சமூக பணிகள் இன்றும் தொய்வின்றி தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அழகு, திருமணம், உடல் நலம் ஆகியவற்றை தாண்டி ஒரு பெண்ணின் உண்மையான பலம் அவளது மன உறுதியில் தான் உள்ளது என்பதை தனது வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியிலும் முனிபா நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு வெற்றி முகம் நிகழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நுசைரா புர்ஹான் தீன்.